السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم. وقال النبي صلى الله عليه وسلم: من أحب سنتي فقد أحبني ومن أحبني فقد أحب الله ومن أحب الله كان معي في الجنة وكما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வந்த அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினம் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், பரக்கத்து நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் கடைசி ஜும்மாவில் வீற்றிருக்கிற நாம் நம் மக்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அருள்மறையாம் குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக உலக இறுதி நாள் வரைக்கும் வருகிற மனித குலத்திற்கு சிறந்த வழிகாட்டுதலை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். குர்ஆன் என்பதனுடைய பொருளே ஓதப்படக்கூடியது. அதை வைத்து பார்ப்பதற்கோ அல்லது வெறும் பரக்கத்தை மட்டும் நாடுவதற்கோ அல்லாஹ் இறக்கி தரவில்லை. அதை வாசிக்க வேண்டும், அதனை யோசிக்க வேண்டும், அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக முந்தைய வந்த எல்லா நபிமார்களும் அவர்கள் முன்னபிமார்கள் என்று குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறது. அதே போல முந்தைய வேதங்கள் அனைத்தும் கடந்த வேதங்கள் என்பதாகவே குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் இருவரும் அற்புத உலகத்தில் நீடித்து நின்று கொண்டே இருக்கிறது. ஒன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபி ரசூல் என்பது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் தான் அல்லாஹ்வின் ரசூல், அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நபி. இன்றைக்கும் அவர்கள் தான் நபி ரசூல். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைக்கு வாழ்ந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கி தந்து ஜிப்ரீலை அனுப்பி இதன் பிரகாரம் நீங்கள் ஒழுங்கி வாழுங்கள் என்று படித்த அந்த கட்டளை அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் குர்ஆன் தான் வழிகாட்டு. எனவேதான் இந்த 2 அற்புதங்களை காலத்தால் அழியாத பேரற்புதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள்: தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா. 2 விஷயங்களை நான் உங்களிடத்தில் விட்டு போகிறேன், அதனை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்று உத்திரவாதத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்றாவது குர்ஆன், இரண்டாவது என்னுடைய வாழ்க்கை வழிமுறை ஹதீஸ்கள்.
எந்த காலத்தாலும் அழித்து விடாத மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வழங்கி இருக்கிறான். எனவே இந்த இரண்டையும் முஃமின்கள் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் அதிகமாக முதலில் வாசிக்க வேண்டும். குர்ஆன் வாசிப்பு என்பது அது பல காலம் ஆகிவிட்ட ஒரு சூழலில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசல்களில் வழக்கத்திற்காக மட்டுமே அடுக்கி வைக்கப்படுகிற அல்லது வீடுகளில் வழக்கத்திற்காக மட்டுமே மிக கண்ணியத்தோடு உயரமான இடங்களில் வைக்கக்கூடிய பொருள் அல்ல குர்ஆன். அதனை எடுத்து வாசிக்க வேண்டும், அதனை சிந்திக்க வேண்டும். பார்த்தாலே நன்மை, படித்தால் 1க்கு 10 நன்மை. அதனை அமல் செய்தால் அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி என்று குர்ஆனே சொல்லுகிறது. எனவேதான் மொபைல் முஅஜிஸா இன்றளவும் அருமை நாயகத்தினுடைய நடமாடும் பேரற்புதம் எது என்று கேட்டால் குர்ஆன் மட்டுமே. ஒரு மனிதனுடைய எந்த விவகாரத்திற்கும் தீர்வை அளிக்கிற குர்ஆன் ஒரு 10 கட்டளைகளை அது சமர்ப்பிக்கிறது. நீங்கள் அதன் பிரகாரம் வாழ்ந்து அந்த கடமைகளை நிறைவேற்றுங்கள். முதன்மையானது நீங்கள் அல்லாஹ்வை புரிந்து அவனோடு எப்படி நடக்க வேண்டும். குர்ஆனுடைய மொத்த கருத்தினுடைய ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் அவன் எஜமான், நாம் அடிமைகள். ஒரு அடிமை என்று சொல்வதனுடைய பொருள் என் மீது எனக்கு அதிகாரம் இல்லை என்பதுதான் அடிமை என்பதனுடைய பொருள். அல்லாஹ்வோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவன் எப்படி என்னை ஆட்டுவிக்கிறானோ அப்படி நான் ஆடுகிறேன். நாம நம் மூச்சையை வெளியேற்றி நாம நம் மூச்சையை உள்ளே இழுப்பது நடக்குமா? விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவன் வெளிப்படுத்தினால் அது வந்து கொண்டே இருக்கும். அவன் நிறுத்தினால் முடிந்துவிடும். நான் சொல்லலாம், நான் நினைச்சா தூங்கிடுவேன், நினைச்சா எந்திரிச்சிருவேன். ஆனால் தூங்க வைப்பதும் எழுதி விடுவதும் இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த தான் உருவாக்கிய சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வோடு நீங்கள் அடிமை என்பதை 100க்கு 200 விழுக்காடுகள் அவர்களை புரிய வைத்தார்கள். ஒரு அற்புதமான சமுதாயத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் தந்தான் என்றால் அது சஹாபாக்கள் தான். என்று சொன்னால் செயல்பாடுகள் அத்துணையும் அல்லாஹ்வோடு சேர்த்து பார்க்கிற பொழுது அடியானுக்கு முடிவுக்கு வந்து விடுவான். நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை. என்னை இயக்குகிற பெரும் காரணி அல்லாஹ். எந்தவாக இருக்கும் வாழ்க்கை நினைத்து பாருங்கள். சம்பாத்தியத்தில் போட்டி தேவையில்லை, பக்கத்து வீட்டுக்காரனோட பொறாமை தேவையில்லை, என்னுடைய தோல்விக்கு மற்றவர்களை காரணம் சொல்ல வேண்டியதில்லை, என்னுடைய வெற்றிக்கு நானே பெருமைப்பட வேண்டியதில்லை. என் ரப்பு தருகிறான், நான் செய்கிறேன். என் ரப்பு தரவில்லை, நான் செய்யவில்லை. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னும் ரப்பி வயஸ்கி, அவன் தான் எனக்கு நீர் புகட்டுகிறான், அவன் தான் எனக்கு சோறு கொடுக்கிறான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள். ஒரு மனிதன் எப்பொழுது தன்னுடைய செயல்பாடுகள் அத்துணையும் தன்னால் ஆக்கப்படுவதில்லை, அல்லாஹ்வினால் அது ஆக்கப்படுகிறது என்ற நிலைக்கு, மனோநிலைக்கு அவன் வந்து விடுகிறானோ, நாம ரோபோ என்ற மனம் அவனுக்கு கட்டுப்பட்டு விட்டால் ரிமோட் அல்லாஹ்விடம் இருக்கிறது. அவன் என்னை இயக்குகிறான், அவன் இயக்குகிற பொழுது நான் தூங்குவேன், அவன் இயக்குகிற பொழுது நான் எழுவேன், அவன் இயக்குகிற பொழுது நான் சாப்பிடுவேன், அவன் இயக்குகிற பொழுது அது கழிவு வெளியாகும். இப்படி ஒரு மனிதன் ஒரு சூழலுக்குள் வருவதைத்தான் குர்ஆன் அல்லாஹ்வுடைய பெரும் கடமையாக சொல்லுகிறார். பெருமானாருடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சோகம் இந்த இரண்டையும் எடுத்து பார்த்தால், சோகம் என்பது 99.25 முழுக்க சொல்லலாம். ஏதோ சில இடங்களில் அல்லாஹ்வுடைய ரசூல் மனம் மெய் மறந்து ரசித்து சிரித்திருக்கிறார்கள், சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் மக்களை சந்தோஷப்படுத்துவதற்கு, ஆனந்தப்படுவதற்கான வாழ்க்கை அவர்கள் அனுபவிக்கவே கிடையாது பிறப்பில் இருந்து. உங்களுக்கெல்லாம் ஒரு வரலாறு தெரியும். அல்லாஹ்வுடைய ரசூல் 13 ஆண்டு காலம் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்து அந்த சமுதாயம் மாற்றத்தை காணாத பொழுது, சரி ஊர் பெரியவர்களை நாடி போகலாம் என்று தாயிப்புக்கு போனார்கள். இந்த தாயிப்பு நகரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் பைத்தியக்காரர் என்று அந்த சமூக பெரியவர்களால் ஏறி விடப்பட்டு சிறுவர்கள் கடுமையான சித்திர
அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதினார்கள். அது ஒவ்வொரு மூமினும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த துஆவிற்கு பெயர் பாதிக்கப்பட்ட துஆ என்றே பெயர். தாயிற்கும் மக்காவிற்கும் நடுவில் ஒரு தோட்டத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மனம் பொங்கி துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், நான் என்ன செய்தேன் அல்லாஹ்? உன்னை சொன்னதற்காக சொந்த உறவுகள் என்னை அடித்து துரத்தி விட்டார்கள். உன்னை சொன்னதற்காக தாயிலும் கல்லால் அடித்து இரத்த காயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். உடன் பிறந்தவர்களை என்னை விரட்டுகிறார்களே, அவர்களிடத்தில் இதை ஒப்படைக்க போகிறாயா? அல்லது பைத்தியக்காரர் சூனியர் என்று சொல்லக்கூடிய இவர்களிடம் என்னை ஒப்படைக்க போகிறாயா? தன் செயல் முழுவதும் தன்னுடையது அல்ல, உன்னுடையது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் வெளிப்படுத்தினார்கள். இது பாதிக்கப்பட்ட நேரத்தில் நம் மனநிலை இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். வண்டியில போயிட்டு இருக்கிறோம், நம்மனாலேயே நம்ம விழுந்திருப்போம், சைடு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அல்லது பதற்றத்துக்கு கீழே விழுந்திருப்போம். ஆனா விழுந்த உடன் நமக்கு சம்பந்தம் இல்லாமல் லாரிக்காரத்துக்கு இப்படி போன இது இயல்பு. ஏனென்றால் மனம் பழகிவிட்டது. நான் ஏற்படுத்துகிற தவறுகளுக்கோ அல்லது லாபத்திற்கோ யாரையாவது சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் படித்து தருகிற பாடமே, நீ ஆப்து, நீ அடிமை. இந்த அடிமைத்தனத்தை எல்லாவற்றிலும் நீங்கள் பொருத்தி பாருங்கள், எல்லாவற்றிலும் பொருத்தி பாருங்கள். சஹாபாக்களுடைய ஆனந்தத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமா? ஒரு சஹாபிக்கு அடிக்கடி நோய் ஏற்படும், அடிக்கடி நோய் ஏற்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பழக்கம் வைத்திருந்தார்கள். தினசரி காலையில சஹாபாக்களை பார்த்து கேட்பாங்க, பதில் சொல்றவங்க, இன்னைக்கு யார், நேற்று யார் ஒரு ஜனாதாவை தொடர்ந்தீர்கள், யார் ஒரு பசித்தவருக்கு உணவளித்தீர்கள், யார் ஒரு நோயாளியை சந்தித்தீர்கள், இப்படி எல்லாம் கேட்பார்கள் சஹாபாக்கள். அதில் எப்பொழுதுமே முன்னிடத்தில் வைக்கக்கூடியவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக். எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க, ஒரு ஜனாதாவை கலந்துக்குவாங்க, ஒரு நோயாளியை சந்திப்பார்கள். அந்த சபையில் பெருமானார் வராதவரை பற்றி கேட்பார்கள். கேட்க மாமூல பற்றி போடுற ஆளக்கான நான் என்ன ஒரு உடல்நிலை தெரிகிறது, எல்லாருடைய சூழ்நிலை போய் பார்ப்பாங்க. இதை தெரிந்து கொண்டு ஒரு சஹாபி அடிக்கடி நோயாளியாக ஆகுவார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை போய் அடிக்கடி நலம் விசாரிப்பார்கள். என்ன உங்களுக்கு இப்படி பிரச்சனை அடிக்கடி வருது, என்ன காரணம்? அவர் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். யா அல்லாஹ், எனக்கு எந்த பிரச்சனையாலும் துனியாவே கொடுத்து அல்லாஹ் பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பித்தால் அடியார் தாங்க முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை சந்திக்கிற பொழுது ஏன் இப்படி அடிக்கடி நிகழ்கிறது என்று விசாரிக்கிற பொழுது காரணத்தை சொல்வதற்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால் தாங்கள் என் வீட்டிற்கு வருவீர்கள், தாங்கள் என் வீட்டிற்கு வருவீர்கள். தாங்கள் வருகிற பொழுதெல்லாம் சையதுனா அபூபக்கர், சையதுனா உமர், சையதுனா அலி, சையதுனா உஸ்மான் உட்பட பெரும்பட்ட நபித்தோழர்கள் என் வீட்டிற்கு வருவார்கள். இந்த குழு இங்கே இருக்கிற வேளையில் அதற்கு ஜிப்ரீல் வந்து விடுவார். இத்தனை பேருடைய வருகையை நான் வேண்டாம் என்று சொல்வேனா? நோயை எத்தனை பேர்கள் இந்த கோணத்தில் எழுதுகிறோம். நாம தான் நோயாளி ஆயிட்டா நல விசாரிக்க போவோம். ஒரு ஆன்லைனோட வாங்கிட்டு போய் என்ன பண்றாங்க ஹாஸ்பிட்டல், இதோட நிறுத்திட்டா பிரச்சனை இல்லை. எங்க பக்கத்து வீட்டுல கொடுத்த ஒரு இருந்தாரு 3 நாள். பெருமானார் என்ன சொல்லுகிறார்கள்? நோயாளி அல்லாஹ்வுடைய அரவணைப்பில் வருகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய இயக்கம் அவரிடம் இல்லை. எனவே நோயாளியை சந்தித்தால் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று கேளுங்கள் என்று பெருமானார் படித்திருக்கிறார் இல்லையா? நம்ம துஆ இல்ல, நோயாளி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறார். எனவே அவரிடம் போய் நலம் விசாரித்த பிறகு நல்லா இருக்கிறீங்களா, எப்படி போயிட்டு இருக்கு, அது எப்படி தெரியுங்களா, அல்லாஹ் ஷிஃபாவை தரட்டும் என்பதோடு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று முடித்து வந்து விட வேண்டும். சில வீடுகளில் துக்ககரமான நிகழ்ச்சி நடந்துவிட்டால் நாம என்ன செய்கிறோம்? 100 பேர் ஒரே கேள்வி கொண்டு போய் தொடர்ந்து வைக்கிறது இல்லையா? எப்படிங்க ஆச்சு? அவரு ஆரம்பத்தில் சொல்லுவார், ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தேன்னா குச்சிக்குழு திரும்ப போது லாரிக்காரன் வந்தானா ஒரே மாதிரி முடிச்சு போச்சு. சொல்லி முடித்து ஆசுவாசப்படுவதற்குள் அடுத்தவர் கேட்பார், எப்படிங்க ஆச்சு? அதை சஹாபாக்களுடைய ஈமான் எல்லாம் சொல்லுகிறார். வல்லதீன ஆமனு அஷத்து ஹப்பல் பில்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பதில் மிக கடுமையானவர்கள். தன்னுடைய தும்மலுக்கு கூட அல்லாஹ்வை கூப்பிடுவார்கள். பெருமானார் ஏன் சொன்னார்கள்? செருப்பின் வார் இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். நமக்கு இது பைத்தியக்காரத்தனமா தெரியும். செருப்பு தீச்சு போச்சுன்னோட பள்ளிவாசலுக்கு முன்னாடி பார்த்துட்டு யாருலாம் செருப்பு தீச்சிருக்கலாம். நாம என்ன சொல்லுவோம்? செருப்பு இந்த கடைக்கு போய் வாங்க வேண்டியது. இதெல்லாம் நோக்கம். இது
அல்லாஹ்வை சார்ந்தே உன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள். பசிக்கிறதா அல்லாஹ் கேட்கிறியா, அல்லாஹ் நீ சாப்பாடு கொடுறா, அல்லாஹ் அல்லாஹ்வை சார்ந்து இருத்தல். இதுதான் அடிமைத்தனம் என்பது. இந்த அடிமைத்தனம் யாரிடம் வெளிப்படுகிறதோ மற்றதெல்லாம் வந்துடும். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இதெல்லாம் பேச வேண்டியதே கிடையாது. முதல் கிழமையில் குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ்வோடு நீங்கள் நடந்து கொள்கிற அந்த விதத்தில் நீங்கள் அடிமை என்று நினையுங்கள். நம்மள்கிட்ட பெருவாரியா அந்த எண்ணமே இல்லை. சொல்லிக்கிறோம் நான் நல்லா எழுதிங்க. ஆனால் நீங்க பேசி பாருங்கள், நான் இல்லைன்னா இந்த ஊரே இருக்காதுமா, இன்னைக்கு விடுச்சது என்னதான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். நான் இல்லை என்றால் என்னுடைய சொத்து, என்னுடைய வீடு, என்னுடைய காரு, நான் சொன்னால் இந்த வார்த்தைகள் அத்தனையும் பிராமணனுக்கு சொந்தமானது. இது இப்லீஸுக்கு சொந்தமானது. எனவே அல்லாஹ்வோடு ஒரு அடியா நடக்கக்கூடிய முதல் கடமையை குர்ஆன் சொல்கிறது, அவரை சார்ந்து முழுக்க மாறிவிடுங்கள். அதாவது நீங்கள் அடிமையாகி விடுங்கள். அடிமை என்பதனுடைய பொருள் என் மீது எனக்கு அதிகாரம் இல்லை. இரண்டாவது கடமையை குர்ஆன் சொல்கிறது, ஹக்குர் ரசூல். உங்களை நேர்வழியில், உங்களை ஷிர்க்கிலிருந்து காப்பாற்றி, உங்களை குஃப்ரிலிருந்து காப்பாற்றி சத்தியமான தீனின்பால் கொண்டு வந்து சேர்த்த அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய கடமை யாது? விவாதத்தின் காலத்தில் நபிகள் நாயகத்தை கொண்டு வந்து விவாதிக்கிற அளவுக்கு அபூஜகளை விட மோசமாக இந்த சமூகம் மாறிவிட்ட சூழலில் நாம் ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நபியை விவாதிக்கலாக, நபியை விவாத பொருளாக்க கூடாது. யாராவது விவாதித்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் எப்படி நபியை நம்ப சொன்னாரோ அப்படி நான் நம்புகிறேன் என்று ஒரே வார்த்தையை முடித்து விட வேண்டும். விவாதிக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. விவாதிக்கிற அளவுக்கு நான் நபியை பார்த்ததும் கிடையாது. விவாதிக்கிற அளவுக்கு சஹாபாக்களையும் பார்த்தது கிடையாது. அந்த பொன்னேடுகளை வாசிக்கிற தகுதி கூட இல்லாதவர்கள் எப்படி நபியை நாம் விமர்சனத்திற்கு கொண்டு வர முடியும்? ஒற்றை வார்த்தையில் அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி அல்லாஹ் எப்படி சொன்னாரோ குர்ஆன் எழுதியதும் அல்லாஹ் பேசுகிறான், இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா லிதுமினு பில்லாஹி வ ரசூலி வ துஅஸ்ஸிரூஹு வ துஅஸ்ஸிரூஹு வ துஸப்பிஹூஹு. ஒரு சமுதாயத்தை அப்படி மாற்றி வைக்கிற பணியில் 23 ஆண்டு காலம் கடுமையான உழைப்பை தந்த பெருமானாரை அல்லாஹ் தான் எஜமான், தன்னுடைய அடிமைகளில் முதன்மையானவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ். இதுக்கு பிறகு எந்த இடத்தில் போய் நபியை நீங்கள் தோண்டி பார்க்க ஆசைப்படுகிறீர்கள்? நானா நீங்களா? நானா நீங்களா? வெட்ட வெளிச்சமான ஒரு அற்புதமான பெருமானார் வாழும் நபி அவர்கள். நீங்கள் எப்பொழுது ஹவுஸில் ஒரு செய்ய உட்காருகிற பொழுது உங்கள் மனம் அப்படி தப்பு ஒரு செகண்ட் சொல்லுது, கிருதா பார்த்து உட்கார்றது சுண்ணத்து தானே, 4 முக்கும் இருக்கிறது இல்லையா? நீங்க தப்புன சில பேருக்கு ஞாபகம் வரும், கிபிலாவை பார்த்து உட்கார்றது சுண்ணத்து தானே அப்படின்னு நீங்க கிபிலா திசைக்கு வந்து ஒரு செய்ய அவர்தான் அந்த ஒரு செய்வதில் உங்களுக்கு நபிகளார் உங்களோடு இருக்கிறார்கள். ஒவ்வொரு செயலிலும் பெருமானார் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? சின்ன தேவைதான், பைத்துல்கலாவுக்கு போறோம், பிஷாவுக்கு போறோம், உள்ளே போகிற பொழுது தலையை மறைக்க வேண்டும், ஆடை எல்லாம் உள்ளே போன பிறகு கலைத்துக் கொள்ள வேண்டும். இது நபிகளாரின் சுண்ணத் என்ற உணர்வு உங்களுக்கு எழுந்து விட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், மன் அஹ்யா சுன்னதி மன் அஹப்ப சுன்னதி ஃபகத் அஹப்பனி. 14 நூற்றாண்டுகள் அல்ல, கியாமத் நாள் வரைக்கும் என் சுன்னத்தை ரசித்தவன், ருசித்தவன், அதை ஆசைப்பட்டவர், அவர் என்னை ஆசைப்படுகிறார். உலகத்தில் காந்திக்கோ அல்லது நெல்சன் மண்டேலாவுக்கோ அல்லது உலகத்தில் பிரசித்தப்பட்ட பெரும்பெரும் தலைவர்களுக்கு இப்படி ஒரு சுண்ணத் அயாத்தாக்கப்படுதல் என்பது கிடையவே கிடையாது. யாரா காந்தி வேஷம் போட்டு வந்தா இன்னைக்கு ஒரு கோட்சி அவனை சுற்றுவாங்க. அந்த சுண்ணத்துகள் எல்லாமே ஆனா பெருமானார் வாழும் அற்புதம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அந்த ரசூலை இன்றும் நீங்கள் பாருங்கள். அதனாலதான் ஏகோபித்து குர்ஆனுடைய ஆயாத்துகளும் ஹதீஸுகளும் நமக்கு ஒரு தெளிவை சொல்லுகிறது. பெருமானார் நம் கண்ணில் இருந்து மறைந்து விட்டார்களே தவிர அவர்கள் வாழுகிறார்கள், அவர்கள் வாழுகிறார்கள். ரசூலோட கடமை என்ன? ரசூலோட நம் கடமை என்ன? நான் மூமினாக இருக்கிறேன், நான் முஸ்லிமாக இருக்கிறேன், அல்லாஹ்வை முழுக்க நம்புகிறேன், ஹலாலாக பார்க்கிறேன் என்று சொன்னால் இதற்கு முதல் காரணம் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலை நான்
வந்தால் வேலை முடிந்தது, அவ்வளவுதான் என்ற இந்த ரீதியில் அணுகினால் ராவலுக்கும் எனக்கும் எந்த வேறுபாடு இருக்கும்? அபூஜஹலுக்கும் எனக்கும் எந்த வேறுபாடு இருக்கும்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், உங்களில் ரசூலுல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கற்பனையான விஷயம் கிடையாது. எங்கேயோ நீங்கள் படித்து உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்ற மொழி போகிறது, ஒரு 8 ரக்காத்தை தடுத்து சொல்கிறது, அமீனாயத்தினுடைய சுன்னத் என்று எழுந்து நீங்கள் தொழுதால் அந்த அடுத்த ராத்திரியில் உங்களில் பெருமானார் இருக்கிறார்கள். யாருக்காக நீ செய்தார்? உன் தாய்க்கா, உன் தகப்பனுக்கா, உன் தலைவனுக்கா, உன் தொண்டனுக்கா, உன்னுடைய சொத்துக்காக, உன்னுடைய பெயருக்காக? உலகத்தில் எந்த மூலையில் முடுக்குகள் வாழக்கூடியவர்களை அந்த இயக்கக்கூடிய ஒரே பொருள் முஹம்மது ரசூலுல்லாஹ், வேற யாரும் இயக்க பண்ண முடியாது. நான் சொன்னேன் நீங்க செய்வீங்களா? நான் சொன்னேன் நீங்க செய்வீங்களா? நான் சொன்னேன் நானே செய்யலாம். ரசூல் சொன்னார்கள் என்ற ஒரு விதை இருக்கிறது, அது அன்றைய உம்மத்தை துருத்தி விட்டது. இன்றைக்கும் அந்த விதை விதைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ரசூலோடு உள்ள முதல் கடமையை குர்ஆன் சொல்லுகிறது, அவரை ஈமான் கொள்ளுங்கள். ரசூலோடு உள்ள முதல் கடமை என்னங்க? ஈமான் கொள்ளுங்கள். என்னங்க ஈமான்? ஈமான் நம்புவது. என்ன நம்புறது? என்ன நம்புறது? பெருமானார் அல்லாஹ்வுடைய ரசூல், பெருமானார் அல்லாஹ்வுடைய சிறந்த அடிமை, பெருமானார் மனிதர், பெருமானார் தலை சிறந்த மனிதர், பெருமானார் எல்லா படைப்புக்கான மூல காரணி. சும்மா ஆதாரத்தை வாங்கிட்டு போல அதுவுக்கிற நாயகம் இல்லையா? அந்த ஈமான் என்பது என்ன தெரியுமா? காரண காரியங்களை தாண்டி, ஆதாரங்களை தாண்டி ரசூல் என்ற வார்த்தையில் அப்பழுக்கற்ற சிந்தனை யாரிடம் உதிக்கிறதோ அதுதான் ஈமான். அல்லாஹ் சொன்னால் நம்புகிறோமா இல்லையா? இந்த அல்லாஹ் சொல்லுகிறான், என் ஹபீபை நம்புங்கள். முதல்ல நம்பிக்கை தான். எந்த கேள்வியும் இரண்டாவது. யார் சொன்னார்கள்? ரசூல் சொன்னார்கள். இந்த நம்பிக்கையை எந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்பதை குர்ஆன் மிக அழகாக அற்புதமாக சொல்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார், அவர்களோடு இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய தராதரங்களை அல்லாஹ் பட்டியலிட்டு சொல்லுகிறார். முதல் கடமை ரசூலோடு இருக்க வேண்டிய முதல் கடமை அப்பழுக்கற்ற ஈமான். அப்பழுக்கற்ற ஈமான். கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க. உலகத்திலேயே தலை சிறந்த மனிதர் நாயகம் சொல்லலாம். உலகத்திலே உண்மையாளர், உலகத்திலே சத்தியத்தை சொன்னவர், உலகத்தில் சொன்னவரை வாழ்ந்தவர், உலகத்தில் வாழ்ந்தபடி சொன்னவர், உலகத்தில் அத்தனை தரப்பு மக்களுக்கு வழிகாட்டியவர். இந்த கேள்விக்கு விடையை வேறு எங்கும் உலகத்திலே காணவே முடியாது இல்லையா? அதனால் தான் அருமை சஹாபாக்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்வதில் 100 விழுக்காடை அவர்கள் அடைந்தார்கள். ஒரே ஒரு வரலாறு. 40 வயதில் ஈராக் குகையிலிருந்து திரும்புகிற பெருமானார் தன்னை நபி என்று அறிமுகப்படுத்துகிறார். இந்த சமுதாயம் கேலி செய்தது, கிண்டல் செய்தது. பொதுவாகவே அல்லாஹ் சொல்லுகிறான், நபிமார்களை முதலில் சாதாரண மனிதர்கள் என்று மட்டம் தட்டிய ஒரு கொடுமை ஷைத்தானினால் உருவாக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரிதான் செய்து அல்லாஹ் சொன்னான். ஆர்குமெண்ட், விவாதத்தை எடுத்து வைத்தது யாருங்க? எல்லாத்திலையும் விவாதம் செஞ்சோம்னா விவகாரமா போயிடும். நீங்கள் விவாதம் செய்து உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் நிரூபணம் செய்யுங்கள் பார்க்கலாம். விவாதம் செய்து உங்களுடைய அண்ணன் தம்பிகளை நீங்கள் நிரூபணம் செய்யுங்கள் பார்க்கலாம். விவாதம் என்று வந்துவிட்டால் அது பயங்கரமான ஆபத்தில் போய்விடும். இந்த விவாதத்தை தொடக்கி வைத்தவன் செய்தான். யாரிடம் தொடங்கினான் தெரியுமா? அல்லாஹ்விடம் தொடங்கினான். யாரை வைத்து தொடங்கினான் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து தொடங்கினான். இப்ப நான் சொன்ன அந்த முதல் சப்ஜெக்டை யோசிங்க. அவன் நான் அடிமை என்று சொல்லி இருந்தால் சொல்றவன் யாரு? சொல்றவன் யாரு? எஜமான். அந்த எஜமானுக்கு ரசூல் எப்படி கட்டுப்பட்டார்கள் தெரியுமா? காபாவை பார்த்து வருங்க சொல்லிக்கிட்டே இருந்தார். மதீனாவுக்கு வந்த உடனே பைத்துல் முகத்தஸை பார்த்து வருங்க உடனே தொழுக ஆரம்பித்து விட்டார்கள். மீண்டும் 16 மாதங்கள் கழித்து காபாவை நோக்கி தொழுங்கள். மீண்டும் எந்த கேள்வியும் வரவில்லை. இதுதான் அடிமைக்கான. இதுதான் அடிமைக்கான. உலகத்தில் வாழுகிற அத்தனை அடிமைகளும் தன்னுடைய தொழுகையில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஒரு கட்டிடம், ஒரு கருங்கல் கட்டிடம் காபாவை உங்களுடைய கிபிலாவாக வைத்து தொழுங்கள், முடிந்தது. இதன் ஆர்குமெண்ட் எடுத்துவீங்க. அங்க நல்லா இருக்கிறானா? அது என்ன அரிசா? அது ஏன் நோக்க வேண்டும்? ஆர்குமெண்ட் எடுத்து வைத்தால் என்ன ஆகும்?
இந்த அறிவு சொல்லும் இது அறிவுக்கு பொருந்தவில்லை. ஆனால் ஈமான் சொல்கிறது சொன்னவனெல்லாம் என் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஈமான் கொண்டிருந்தார்களோ அந்த ஈமான் சைத்தானிடம் இல்லாம போச்சு. என்ன கேட்டா, என்னடா அல்லாஹ் இந்த நெருப்புல படைச்சிருக்கிற மண்ணு, இப்ப அல்லாஹ்வே கேள்வி கேட்கிறான், கலப்தஹு மின் நார் வ கலப்தஹு மின் தீன், மண்ணு சிறந்ததா நெருப்பு சிறந்ததா? அல்லாஹ் பாப்பானா இல்லையா? சைத்தானே, அறிவை கொண்டு நீ ஆராய முற்படுகிறாயா? அதோடு நிறுத்தவில்லை, சைத்தான் தன்னுடைய ஆதாரத்தை இன்னும் வெளிப்படுத்தினான். நெருப்பை எங்க பத்த வச்சாலும் மேல போகுண்டாங்களா? அதாவது உங்கள்கிட்ட வேலை செஞ்சு பழகின ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொன்ன, உங்களுக்குலாம் பிசினஸ் பண்ண தெரியுதா? நம்ம என்ன நினைப்போம் சில் வந்து எந்த பேச்சு பேசுகிறாரு நமக்கே வருமா இல்லையா? படைத்தவன், ஞானத்தை தந்தவன், பல்லாயிரம் ஆண்டுகளாக அவரை போற்றி புகழ்ந்தவன், மலாய்க்கத்துமார்களுக்கெல்லாம் ஆசிரியராக ஆக்கியவன். அவன் கேட்கிறான், நெருப்பு எங்க பத்த வச்சாலும் மேல போயிட்டு இருக்கோம், மண்ணை எங்க போட்டாலும் கீழே வந்துட்டு இருக்கோம். ஆர்கியுமெண்ட் நல்லா தான் இருக்குது, ஆனா பேசுறது யாரு? சைத்தான். யார்கிட்ட பேசுறான்? அல்லாஹ் பேசுறான். ரப்பல் ஆலமீன் சொன்னான், உன் ஆர்கியுமெண்ட் அங்கேயே நீ வச்சுக்கோ, சரிதா செய், ஆதமுக்கு சரிதா செய். அவன் சொன்னார், ஏன் செய்ய வேண்டும்? ஒரு சாதாரண களிமண். முதலாக உலகத்தில் மனிதனை, நபியை இழிவுபடுத்தி அவருக்கு ஒன்றுமில்லை என்ற ஒரு விவாதத்தை தொடங்கி வைத்தவன் சைத்தான். ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? எல்லா நபிமார்களையும் அந்த சமுதாயம் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு நம்மள மாதிரி ஆளுதானே, சின்ன ஒரு சாதாரண ஒரு விஷயம், பக்தவத்திடமும் நானும் ஒண்ணா. கேஜி மருத்துவரை டாக்டர் இருக்காரு, அவரும் நாங்களும் ஒண்ணா. ஆர்ட்னுடைய அத்தனை விஷயங்களும் அறிந்த ஒரு அறிஞர், ஒரு டாக்டர் அங்க போயிட்டு, ஐயா உங்க சாமியா ஒரு டாக்டர், ஒரு படித்தவர், இதய துடிப்பை தெரிந்தவர், இதயத்தினுடைய சுருக்கத்தை தெரிந்தவர், இதயத்தினுடைய வேகத்தை தெரிந்தவர், இதை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி வேகப்படுத்துவது, எப்படி சுத்தப்படுத்துவது, மருந்து மாத்திரை ஊசி, இதை நான் இயக்க தெரிந்த ஒரு கல்விமான் இல்லையா? ஒரு அறிவாளிக்கே இவ்வளவு மரியாதைகளை மனிதன் வழங்குகிற பொழுது, இப்படிப்பட்ட பேரறிவுகளை உலகத்திற்கு அள்ளிக்கொண்டு செலுத்திய அரபிநாயகம் குறித்து நாம் என்ன ஈமான் கொள்ள வேண்டும்? அந்த அளவுகோல் என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் எதிர்த்தது, நீங்க எங்க கூட வளர்ந்த முகம்மது தானே, எங்க கூட வளர்ந்த முகம்மது தான். சொன்னாங்க, நம்மள மாதிரி ஆளுதான், ஆனா நான் வித்தியாசப்படுகிறேன். எந்த வித்தியாசம்? ஜிப்ரீல் வருகிறார், எனக்கு அல்லாஹ்வோடு தொடர்பு இருக்கிறது, என்னுடைய கனவு கூட காலையில் பார்த்தால் நிஜத்தில் நடந்து கொண்டே இருக்கும். பன்னாவது ரசூல் என்ன புரிய வைக்கிறார்கள் தெரியுமா? தோற்றத்தில் நீயும் நானும் ஒண்ணு, ஆனால் நடப்பில் என் நிலை வேறு, உங்கள் நிலை வேறு. உங்களை பற்றியே உங்களுக்கு தெரியாத பொழுது என்னை பற்றி எப்படி தெரியும்? அல்லாஹ் சொன்னான், இன்னமான பட்சமும் இருக்கும், கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, சாப்பிடுகிறார், தூங்குகிறார், எழுதுகிறார், மலஞ்சலம் கழிக்கிறார், திருமணம் முடிக்கிறார், குழந்தைகள் பெற்றுக் கொள்கிறார், வியாபாரம். அதனால் நீயும் நானும் ஒன்று என்று சொல்ல முடியுமா? என் நிலை வேறு என்று சொன்னார்கள். இது மேஜிக் அல்லங்க, மேஜிக் அல்ல. ஒரு சாதிக்கு ரொம்ப நாளா ஆசை, நாயகத்துக்கு வகி வருதுன்னு சொல்றாங்க. வகி அது எப்படி இருக்கும்னு உமர் நாயகத்தை கேட்கிறார். உமர் நாயகம் சொன்னாங்க, அதுல வார்த்தையில சொல்ல முடியாதப்ப நான் காட்டி தர்றேன். எப்படி நான் காட்டி தருகிறேன். ஒரு போர்க்களம், உச்சகட்டமான போர்க்களம், அல்லாஹ்வுடைய ரசூல் கூடாரத்தில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்கள் பார்க்க போகிறார்கள். உமர் நாயகம் சாதாக்களுக்கு தெரியும், வகின்னு சொன்னா அப்படி கொட்டடிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்றதா? சலங்கை ஒளி போல் வரும் நாயகத்திடம் இருக்கிற சில மாற்றங்களை வைத்து வகி வருகிறது என்று சொல்வார். ஊடாரத்தை எட்டி பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வேர்த்து கொட்டுகிறது, முகமெல்லாம் மாறி இருக்கிறது. வகி வந்து பாருங்க, எட்டி பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலாக அவருக்கு காட்சி அளிக்கவில்லை. பயங்கரமா இருக்கிறது அந்த தோற்றமே. இது வகி என்பது பொருள் சார்ந்த ஒரு விஷயம். ரசூல் சொல்வார்கள், எங்களை ஜிப்ரீல் வந்தால் குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்குகிறது. ஆயிஷா நாயகம் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, என் மடியில படுத்திருக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வகி வந்தது. அந்த
அந்த கணத்தில் என் தொடை எலும்பு ஒடிந்து விடுமோ என்று நான் பயப்பட்டேன். அறிவால் விளக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு நபிக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிற அந்த தொடர்பு வழி என்ற அற்புதமான தொடர்பு. அதனால்தான் தன்னை நபி என்று சொன்ன உடனே புரியாத அபூ லஹப் மண்ணை வாரி இறைத்து தப்பல்லக யா முஹம்மத் அலி ஹாதா ஜமாஅத்தனா இதுதான் கூப்பிட்டியா நாசமா போய் என்று வார்த்தையை சொல்லிவிட்டு போய்விட்டான். ஏன் தெரியுமா? அவன் முஹம்மது என்ற வெளி தோற்றத்தை பார்த்தான். ரசூல் நபி என்ற அற்புதமான பேரற்புதம் நிறைந்த வலிமை மிக்க அல்லாஹ்வுடைய மூத்த அடிமையை அவன் பார்க்க முடியவில்லை. ஈமான் கிடைக்கல. போச்சா? தன் ஹபீபை திட்டினால் ஹபீப் திருப்பி திட்ட மாட்டான். இதான் அவருடைய பண்பு. ரசூலை யாராவது திட்டினால் ரசூல் திருப்பி திட்ட மாட்டார். யார் திட்டுவாங்க? அல்லாஹ் திட்டுவான். எப்படி திட்டுவான்? தப்பல்லக்கையா முகமது நாசமா போன ஒரு வார்த்தை தான் சொன்னான். யாரு? அபூ லஹப். அல்லாஹ் எதுக்கு வார்த்தையா இருக்கணும் சொல்லுங்க. தபத்தியதா அபீ லஹப் அபூ லஹப் ரெண்டு கையும் நாசமா போட்டு மண்ணவாதி இருந்தான் இல்லையா? தப்பு எல்லாமே நாசமா போட்டு அதோட விடல. அவனுக்கு ஹெல்ப் பண்ணதான் அவருடைய மனைவி உம்மு ஜமீல். உடனே சொன்னான், மாசனா அன்பு மாறுவோமாக்கத்தான் காசு பணமெல்லாம் அவனுக்கு எந்த உதவியும் செய்யாது. வந்தராத்து அன்பால அவன் மனைவி ரசூலுக்கு எதிராக தன் கணவனுக்கு உதவி செய்த காரணத்தினால் தனக்கு தானே தூக்கு போட்டு இறந்து போவாள். அல்லாஹ்வுடைய செய்தி எப்படி தெரியுமா? இதெல்லாம் நடக்காததா அல்லாஹ் சொல்லிட்டான். குர்ஆன் ஒரே ஆதாரங்களுக்கு ஒரு கிறிஸ்தவன் ஆராய்ச்சி செய்கிறார், அறிஞர் ஆராய்ச்சி செய்கிறார். குர்ஆன் உண்மைதான் அப்படின்னு முஸ்லீம் ஆயிட்டார். எப்படிங்க உண்மைன்னு கேட்டதுக்கு அந்த சொன்னது, நான் குர்ஆனை ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். அபூ லஹபும் அவருடைய மனைவியும் உயிரோடு இருக்கும் பொழுது தப்பத்தியதா இறங்கிவிட்டது. தப்பத்தியதா இறங்கிடுச்சு. அதுக்கு பிறகு 10 வருஷம் உயிரோடு இருந்தார். யாரு? ஒரு கால் அபூ லஹப் முஸ்லீமா இருந்தார், அவன் மனைவி முஸ்லீமா இருந்தார். எது பொய்யா இருக்கும்? பொய்யா இருக்கும். ஒன்று நடப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த கால அளவு அன்றைக்கு எத்தனை பேரை செஞ்சிருப்பார்கள்? என்ன அல்லாஹ் அபூ லஹபுடைய 2 கைகள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நல்லா இருக்கிறான், நல்லா இருக்கிறான். 10 ஆண்டுகள் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. தன் நபி இதை நம்மள்டே பார்க்கலாங்க, நம்மளே சோதிச்சு பார்க்கலாம். போடான்னு சொல்லிட்ட போதும். அவர் திருப்பி போடாம சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? நான் ஒரு ஆளை பார்த்து ரூல் சொல்றேன், இந்த நீ லூசும் ஒப்பன் லூசும் ஒரு குடும்பமே லூசும் உங்க பாரம்பரியத்தை தான் பேசுவோம். இதே கோபம் அல்லாஹ்வுக்கு வந்தது. என் நிறைய ரசூலை பார்த்து நாசமாகட்டும் என்று சொல்கிறாயா? உன் கைகள் நாசமாகட்டும், நீ நாசமாக. உன் மனைவி தனக்குத்தானே தற்கொலை செய்து கொள்வாள். அன்றைக்கெல்லாம் யாரும் நினைக்கல. 10 ஆண்டுகள் கழித்து எல்லோரும் கைவிடப்பட்டு செத்து போனான் அபூ லஹப். நாரி போனது எடுத்து அடக்குவதற்கு கூட யாரும் வராத பொழுது தூரத்தில் இருந்து கல்லால் எரிந்து அவன் கபரை உருவாக்கினார்கள். வரலாறு சொல்லுகிறார். ஒரே காரணம், ரசூல் மீது ஈமான் கொள்ளவில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தால் அபூ ஜஹலுடைய பரிவாரம் பெருமானார் தன்னை நபி என்று சொன்னதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவனுக்கு என்ன பிரச்சனை? அபூ ஜஹலுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஃபிங்கர் டிப்ல துனியா நாலேஜ் எல்லாம் வச்சிருக்கிறோம். ஃபிங்கர் டிப்ல ஈமான் நாலேஜ் எல்லாம் வைக்கணும். அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. முகமது ரொம்ப பிடிக்கும், ரசூலை ரொம்ப பிடிக்கும். அவனா யோசிச்சது, இந்த மக்களை நான் தானே அறிவேன், நான் தானே நபியாகும், இவர் எப்படி நபியாகும்? சைத்தான் கொடுக்கிற வேலை. அவ்வளவுதான். சைத்தான் போற என்ன நடங்க? அவன் அப்படித்தான் கேட்டான். நான் இருக்கும்போது நீ எப்படி இருப்பாரு சொல்லாங்களா? ரசூலா புரிய வைத்தார்கள். நானாக ரசூலாக முடியாது. யார் தரணும்? அல்லாஹ் தரணும். உலகத்துல எல்லா படிப்பையும் படித்து எழுதி எக்ஸாம் அட்டன் பண்ணி அறிஞர் எல்லாம் முடித்து ஒரு போஸ்டிங் போடலாம். ஆனா நபி ரசூல் அல்லாஹ் தர வேண்டும். அவர் யாரை நாடுகிறானோ அவர்களை நபியாக ஆக்குவான். யதீமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரபஞ்சத்திற்கு அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்தான். ஃபிரௌனுடைய வீட்டில் வளர்ந்த ஒரு குழந்தை மூசாவை ஃபிரௌனுக்கு எதிராக அல்லாஹ் நபியாக திருப்பினார். நடந்ததா இல்லையா? நடந்ததா இல்லையா? எனவே ரசூலை நபியை தேர்வு செய்வதில் மனித சக்தி அல்ல. இது அபூ ஜஹல் புரியவில்லை. நபிக்கு எதிராக பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்படும் வரைக்கும் கடுமையாக உழைத்தவர் யாரு? அபூ ஜஹல். அறியாமை. அபூ ஜஹலுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சுன்னா அபுல் ஷிகாம்.
அவன மக்காவே ரொம்ப அறிவாளி, அறிவின் தந்தை என்று போற்றிக் கொண்டிருந்தது. பார்த்தாங்க, இந்த மாதிரி ஒரு முட்டாள எப்படி அறிவின் தந்தை என்று சொல்ல முடியும்? ஆப்போசிட்டா பேர் வச்சாங்க, அபூ ஜஹல் சொல்லாம பேர் வச்சாங்க. எப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது அன்றைக்கு மன்னராக இருந்தவன் என்ன செய்வான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என் அல்லா உயிர் கொடுப்பான், என் அல்லா உயிர் எடுப்பான். அந்த மனமண்டைக்கு விளங்கல, இது என்ன பெரிய அதிசயம், நானும் தான் செய்வேன். சிறையில் இருந்து 2 கைதிகளை விடுதலை செய்து கொண்டு வந்து ஒருத்தரை மன்னிச்சு விட்டார், இன்னொருத்தரை கொண்டு விட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இப்படி இருக்கிறாங்க, நம்மளே அந்த மாதிரி அறிவாளிகள் இருப்பாங்க இல்லையா? விடுதலை செய்து ஒருவரை மன்னித்து விடுவதும் ஒருவரை கொள்ளுவதும் இது உயிர் கொடுப்பது, உயிர் எடுப்பதா? பார்த்தாங்க, இவனுக்கு புரிய வைக்க முடியாது. அதனாலதான் அவன் திகழ்ச்சி போகிற கேள்வி கேட்டார்கள். என் ரப்பு கிழக்கே உதிக்க வைக்கிறான், மேற்கே மறைய வைக்கிறான். நீ அல்லாஹ்வாக இருந்தால் நீ உதிக்க வை பார்க்கலாம், மேற்கே உரிய வை பார்க்கலாம். அந்த காபிரான நம்ரூத் திடுக்கமடைந்தார். முட்டாள்தனமான விளக்கம் இது. அவங்க வழங்கினான். ஏன் நான் ரசூல் ஆகக்கூடாதா? நான் ரசூல் ஆகக்கூடாதா? அப்பா, ரசூல் என்பது நீயாக ஆகுவதில்லை, யார் தரணும்? அல்லாஹ் தர வேண்டும். இப்படி ஒரு கூட்டம் இப்படி அடைகிற பொழுது இந்த அபூ ஜஹலுடைய கூட்டம் ஒருவரை தேடி வருகிறது. மக்காவில் மிக சிறந்தவர், கண்ணியமானவர், பணக்காரர், வசதி வாய்ப்பு உள்ளவர், அவர் சொன்னால் கேட்போம். அதனால் தன் ஆதரவுக்கு அவரை தேடி வருகிற பொழுது வியாபாரத்தை பல மாதங்கள் முடித்துக் கொண்டு மக்காவிற்கு நுழைகிறார். செய்தனா அபூபக்கர் சித்தீக் சொந்தமா தந்துச்சு. உன் நண்பர் முகமது என்னென்னமோ சொல்றாரு, நபிங்கிறாரு, அல்லாஹ்ங்கிறாரு, அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறாரு, நேர வருதுங்கிறாரு, ஜிப்ரீல் சொல்றாரு, என்ன இது ஒண்ணும் புரியலையே. அது அபூபக்கர் சித்தீக் அதான் ஈமான்ங்கிறதுக்கு அங்கதான் பார்க்கணும். ஒரே வார்த்தை கேட்டாங்க, இப்படி சொன்னாங்க, முகமது சொன்னாங்க. ஆமா, முகமது அவர் சொல்லி இருந்தார். பெருமானாரை பார்க்கவில்லை, பெருமானாரிடம் கேள்வி வைக்கவில்லை. எதிரிகள் சொன்னதை கேட்டதும் அல்லாஹ்வுடைய ரசூல் ரசூல் என்று நம்பி ஈமான் கொண்டு பிறகு சந்தித்து தன் முஸ்லிமான செய்தியை சொன்னார். அதே மாதிரி பின்னாடி மேனாஜுக்கு போயிட்டு வந்த உடனே இந்த அபூ ஜஹலுடைய சமுதாயம் சந்திச்சு சொன்னது, எப்பா இதுவரைக்கும் பூமியிலே சுத்திட்டு இருந்தாரு, திடீர்னு வானத்துக்கு போனதாக சொல்றாரு, இதையும் நம்புகிறாயா? அப்பொழுது அபூபக்கர் நாயகம் சொன்னார்கள். முகமது சொன்னாரா? அவன் சொன்னார். ஒரே இரவில் வினாடி பொழுதுக்குள் 7 வானத்தை தாண்டி மேராஜ் பயணத்தை மேற்கொண்டு சொந்த நரகத்தை பார்த்து அல்லாஹ்வோடு உரையாடி விட்டு 50 பேர் தொழுகை 5ஆக சுருக்கி அன்பளிப்பை பெற்றுக் கொண்டு திரும்பினார் என்ற செய்தி வரலாறு என்ன சொல்ல தெரியுமா? அபூ தாலிபுடைய மகள் நாயகத்துக்கு சகோதரி உம்மஹானி அவங்க வீட்டுல தான் படுத்திருந்தாங்க. வந்தவன் நம்ம நாயகம் சொன்னாங்க, நாயகம் வில்லங்கமாயும் நேராதை பற்றி பெருமானார் சொல்றாங்க, உன் வீட்டுல படுத்திருந்தேன், ஜிப்ரீல் வந்தாரு, நான் போனேன், பைத்துல் முகத்தஸ் பார்த்தேன், நபிமார்களுக்கு நான் தொழுகை வைத்தேன், 7 வானம், சொர்க்கம், நரகம், அல்லாஹ்வுடைய சந்திப்பு, இத்தனையும் சொல்ல உடனே நம்ம வாய் முடியும். நம்ப மாட்டான் அந்த அம்மாவுடைய நிலை. பெருமானார் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? நான் நபி, நான் தூக்கத்தில் பார்ப்பது கூட வெளியே நடக்கிறது, எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? நபியினுடைய பொருள் என்ன தெரியுமா? சொல்றதையெல்லாம் சொல்ல வேண்டும். யாராவது வந்தார்கள் சொன்னார்கள், அவர்கள் சிறியோ சிறிய சிரித்து அதிகப்படுத்த நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அந்த காட்சியை அவங்க எப்படி கேட்டாங்க தெரியுமா? 7 வாரத்துக்கு போனதால் அப்புறம் இருக்கட்டும், ரசூல் தன் வாழ்க்கையில மொத்தமே 2 தடவை தான் வெளியூருக்கு போயிருக்காங்க. சிரியாவு 12 வயசுல வந்து 25 வயசுல வந்து பிரபஞ்சத்தினுடைய நபியை எங்கும் போடுறவரையே அல்லாஹ் பிரபலப்படுத்தி விட்டான் இல்லையா? அல்லாஹ் பிரபலப்படுத்தினான். எப்படிங்க வைத்து 3 மாதம் போக 3 மாதம் திரும்பி வர ஒட்டக பயணத்தில் நாங்கள் அனுமதித்திருக்கிறோம். முதல்ல பைத்துல் முகத்தஸை சொல்லுங்கள். புகாரில வந்து அல்லாஹ் சொல்றாங்க, உங்க கேள்வி கேட்டோம்னா நான் பயந்துட்டேன், ஆனா ஜிப்ரீல் வந்தாரு, அப்படியே பைத்துல் முகத்தஸை எனக்கு எடுத்து காட்டிட்டார். ரசூலுக்கு நடக்குமா? நடக்காது. வாசல், படிக்கட்டுகள், கதவுகள், நிலவுகள், ஜன்னல்கள், நபிமார்கள் வருகிற பொழுது அவர்களுடைய அந்த புராக்கு வாகனங்களை, குதிரை ஒட்டகங்களை கட்டி வைக்கிற அந்த கல் உட்பட அத்துணையும் பெருமானார் சொன்னாங்க. ஆதாரம் நிரூபிக்கப்பட்ட உடனே அந்த சமூகம் மழை போல சொன்னது, ஒரு பயங்கரமான செய்திக்காரரப்பா, பயங்கரமான ஜோதிடக்காரரப்பா,
பயங்கரமான மந்திரவாதியப்பா, ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுதும் அபூபக்கர் நாயகத்தை போய் சொல்றாங்க, தெரியப்பா திடீர்னு வானத்துக்கு போனன்னு சொல்றாங்க, இது எப்படி? அப்பொழுதும் கேட்கிறார்கள். சொன்னாங்களா? ரசூல் சொன்னாங்க, ஈமான் இருந்தார். ரசூல் சொன்னால் உண்மைதான், ஆதாரம் தான் இரண்டாவது. பெருமானார் கேட்கிறார்கள், என்ன அபூபக்கரே, என்னிடமிருந்து எந்த தகவல் வந்தாலும் விசாரிக்காமல் ஆதாரம் கேட்காமல் அவன் தான் செல்லம்னா ஏற்றுக்கொள்கிறீர்களே, என்ன காரணம்? அபூபக்கர் நாயகம் இருக்கிறார்கள், சொல்லலாம் நான் பார்க்காத அல்லாம நீங்க சொன்னீங்க, அதை நான் நம்பிட்டேன். அந்த அல்லாம நீங்க பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றதை நான் போய்படுத்துவேன்னா, நான் போய்படுத்துவேன்னா? ரசூல் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும். எந்த அபூபக்கர் நாயகத்துடைய 63 ஆண்டு காலமும் பெருமானாருக்கு நண்பராக, தோழராக, இறைப்பையாக, அற்புதமான மனிதராக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார்கிட்டயும் அதிகமா ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதீங்கப்பா, யார்கிட்டயும் அதிகமா பகைக்காதீங்கப்பா. ஏனால் ஃப்ரெண்ட் ஒரு நாள் எதிரியாகி விடுவான், எதிரி ஒரு நாள் நண்பனாகி. நாயகத்தினுடைய நிழலாக இருந்த அபூபக்கர் நாயகத்திற்கு நாயகத்தை பற்றி எல்லாம் தெரியும். இந்த முஹம்மத் பிறந்ததிலிருந்து பொய் சொல்லாதவர் யாருக்கு தெரியும்? இந்த விஷயத்தில் ஒரு பொய் சொல்ல மாட்டார். எனவே ஆதாரம் கேட்க வேண்டியதில்லை. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ரசூலுக்கு செய்ய வேண்டிய முதன்மையான கடமை அவரை பற்றி முழுக்க முழுக்க நம்ப வேண்டும். அளவுகோல் என்ன? அல்லாஹ் எப்படி நம்ப சொன்னாலும் நம்ப வேண்டும். நம்புவோமா? இன்ஷா அல்லாஹ் சொன்னா மாற்று தளத்தினுடைய கொள்கைகள் இந்த இதயத்திற்குள் இறங்காமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மிக மிக ஒரு கவலை, இதனால் நமக்கு அழிவு வருமோ என்கிற அளவுக்கு கூட அச்சம் ஏற்படுகிறது. பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, யாரையாவது பேசுறாங்க இல்லையா? நபியை குறித்து மிக மிக, அதாவது அபூஜஹல் கூட இவ்வளவு தூரம் பேசியது கிடையாது. அபூஜஹலுக்கு ஒரே கோபம் தான். என்ன கோபம்? ரசூலுல்லாஹ் கோபம். முகமதின் மீது அவருக்கு கோபமே கிடையாது. முகமது யார் என்று கேட்டால் அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் மொத்த எதிரிகளுடைய தலைவர். எனக்கு பிடிக்காத ஆளை பத்தி ஒரு ஆள் என்னை கூப்பிட்டு கேட்டாருன்னா நான் என்ன சொல்றேன்? ரொம்ப நல்லவர் சொல்லுவேன்னா, எனக்கு ஒரு ஆள் பிடிக்கல, அது இருந்து அவர் எப்படி என்ன வாய்ப்பு சொல்ல மாதிரி பயங்கரமான ஆள் சொல்லிடுவோம் இல்லையா? நம்ம பழக்கணும். அதனால அன்றைய மிகப்பெரிய அரசன் பலஸ்தீனத்தில் வைத்து மக்களிடமிருந்து ஒரு குழு வந்திருக்கிறது, பெருமானாருடைய கடிதம் வந்திருக்கிறது. அபூ சுஃபியானை அழைத்து கேட்கிற பொழுது ஆற்றாமை, பொறாமை, கொந்தளிப்பு எல்லாம் இருக்கிறது. ஆனால் அபூ சுஃபியான் உண்மை பேசினார். முஹம்மது எங்களின் நல்லவர் என்று சொன்னார். அவர் காந்தியா இருக்காரு, எங்களின் நல்லவர். அவர் பொய்யை பேசியது கிடையாது. வாக்கு சுத்தமாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் நேர்மையாக இருக்கும், பெண்களிடம் கண்ணியமாக நடந்து கொண்டவர், எல்லோரையும் அரவணைத்து வாழ்வதில் முஹம்மதுக்கு நிகழ் யாருமே இல்லை. இதையெல்லாம் யார் சொல்றார்? ஒரு காபிர் சொல்லுகிறார். அபூ சுஃபியான் காபிர் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? முஹம்மதை யாருமே குறை சொல்வது கிடையாது. அவர்களுக்கு பிரச்சனை என்று வந்தது, இவர் எப்படி ரசூல் ஆகலாம், அதுபோல எப்படி வந்தது தெரியுமா? நம்மளால நினைச்சுக்கிறோம், நாம் தான் தலைவர் ஆகணும், எங்கிட்ட தான் பணம் இருக்கு, நாம நினைப்போம் இல்லையா? ஆனா ரசூலை அல்லாஹ் தேர்வு செய்கிறார் என்ற விஷயத்தில் அவர்களுக்கு அறிவு ஏற்படவில்லை. இவருடைய எத்தியில் எப்படி ரசூலாக அப்படித்தான் அவர்கள் யோசித்தார்கள். அன்றைக்கு அபூ சுஃபியான் தலைமை பீடத்தில் இருந்தார். நம்மை வென்று விடுவாரோ? முனாஃபிக்குகள் எப்படி இருந்தார்கள்? முகமது உள்ள வந்துட்டு அவர் தலைவராக இருப்பான், நமக்கு எல்லாம் போயிடும். அதனாலதான் முனாஃபிக்குகள் கூட்டம் உருவாகும். எனவேதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், முதலில் அல்லாஹ் எப்படி தன் நபியை அறிமுகப்படுத்தினான ஒரே வார்த்தையில் சொன்னார், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உங்கள் உயிரை விட யாரு? இரண்டாவது கடமை ரசூலை நேசிக்க வேண்டும். அளவுகோல் என்ன? ரசூல் சொன்னார்கள், உன் தாய், தந்தை, பெற்ற பிள்ளைகள், பெற்ற பெற்றோர்கள், உன்னுடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் விட யாரை பிடிக்க வேண்டும்? ரசூலை பிடிக்க வேண்டும். இதற்கான வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது. வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது. அதனால சஹாபாக்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? சஹாபாக்களுக்கு என்ன? முஹம்மதுடைய உச்சபட்சம் என்னங்க? இந்த முதலாளி விசுவாசம் இருக்கா இல்லையா? சில வேலைக்காரங்களை பத்தி முதலாளி சொல்லுவார், நம்மள்ட்ட கேட்காம இந்த பையன் ஒண்ணுமே செய்ய மாட்டான், உலகமா இருப்பான், அவனும் எதா இருந்தாலும் யார்கிட்ட கேட்பான். அப்படி ஒரு விசுவாசியான வேலைக்காரனை நாம் மனம் திறந்து பழகுவோமா இல்லையா? சஹாபாக்களுக்கு ரசூலின் மீது இருந்த அன்பு, அந்த காதல், அந்த ஈடுபாடு, அந்த உணர்வு எந்த அளவுக்கு தெரியுமா? நாயகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், நாயகத்திடம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை.
அல்லாஹ் சொல்லிட்டான். நீ வீட்டுக்கு வந்தா ரசூல் சாப்பாடு போட்டாருன்னா சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஏன் தெரியுமா? திருமண வலிமா விருந்துல ரசூல்கிட்ட பேசுறதுல அவங்களுக்கு ஒரு இன்பம். பேசிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஒரு 1/2 மணி நேரம் பேசுறோம், அவன் பிறகு கத்தி காணிக்கிறான். ரசூலை பார்ப்பதில் ஆனந்தம், ரசூலை பேசுவதில் ஆனந்தம். அந்த சொன்னா அவர் வெட்கப்பட மாட்டார், அவர் வெட்கப்படுவார், நான் வெட்கப்பட மாட்டேன். அவர் வெட்கப்படுவார். எப்படி மற்றவங்களை வெளியே போக சொல்றது? ஆனா ஒரு வேலை வீட்டுக்குள்ள வேலை இருக்கு, மனைவிமார்கிட்ட பேசணும், வீட்டுக்குள்ள குடும்ப வாழ்க்கை இருக்கு. நீங்க இப்படி உட்கார்ந்துட்டே இருந்தா கதவை திறந்து வெளியே பார்த்தால் மதீனாவின் தெருக்களில் பெரிய மனிதர் அபூபக்கர் வாசலில் படுத்திருக்கிறார். என்ன அபூபக்கர் படுக்கிறதுக்கு இடமே இல்லையா? நாயகமே, நான் வீட்டில் இருந்தேன், யாரும் சொல்லலாம் பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஓடோடி வந்து அதே நேரத்தில் உங்களை தொந்தரவும் செய்யக்கூடாது. அதனால் காலையில் உலகம் உங்களை காணும் முன் நான் உங்களை கட்டுவிட வேண்டும், வாசலில் படுத்து விட்டேன். நாயகமே, யாரும் சொல்லலாம் பெருமானால் என்ன சொல்லுகிறார்கள்? தாய் தந்தை சொத்து சுகம் எல்லாவற்றையும் விட என்னை பிடிக்க வேண்டும். அதுதான் ஈமான். அது இருக்கிறதா? அது இருக்கிறதா? மூன்றாவதாக அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அவரை கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த கண்ணியம் நமக்கு இருக்கக்கூடிய சராசரியான நம்மளை பற்றியும் சொன்னாங்க. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் மதிக்கிற விஷயத்தில் காபாவை விட சிறந்தவர், காபாவை விட சிறந்தவர். அந்த மனிதன் மீது நீங்கள் அபாண்டம் சொல்லிவிடாதீர்கள், தகாத வார்த்தையை பேசி விடாதீர்கள். அப்படி பேசினால் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். இதெல்லாம் சக முஸ்லிமுக்கு சொல்லப்பட்டதென்றால் இந்த இஸ்லாம் பிறப்பதற்கும் ஈமான் பிறப்பதற்கும் இந்த குர்ஆன் வருவதற்கும் முழு காரணியாக விளங்கிய நபியை பற்றி மரியாதையுடைய விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் ஹுஜராத் என்ற ஒரு அத்தியாயத்தையே இறக்கி வச்சிருக்கான். என்ன சொன்னா? சஹாபாக்களே, உங்களை மாறி மனுஷராக நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். நபியிடம் பேசும் பொழுது முந்திக் கொண்டு பேசாதீர்கள். நம்மள்கிட்ட ரசூலுல்லாஹ் 2 பேர் பேசும் போது ஒருத்தர் பேசி முடிஞ்சது நிறைய பிரச்சனை செய்யணும். நம்ம பேசணும், நம்மகிட்ட போய் பழக்கம் இருக்கா? பேசிட்டே இருப்பாரு, போனாங்க நல்லா இருக்கும் ஏப்பா ஐயோ சொல்றாரு, அது தஜாவுக்கு போனதா இருக்கும். என்ன சொல்ல வர்றாங்கிறது 2 பேருக்கும் இடமாட்டோம். விளக்கல் பிறகுது அழகாய் சொல்லுகிறான் அல்லாஹ், நபி பேசுகிற பொழுது முந்திக் கொண்டு பேசாதீர்கள். அதனால்தான் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், உலகத்திலேயே தலை சிறந்த சமுதாயம் ஏன் தெரியுமா? நபி பேசுகிற பொழுது அவர்கள் இப்படி தலை சாய்ந்து அமர்ந்திருப்பார்கள். பறவைகள் நினைத்துக் கொள்ளுமா மரக்கட்டை என்று நினைத்து சஹாபாக்கள் மண்டையில் வந்து உட்காரும். சிலை போல ஆறாமல் அசையாமல் நபியை முட்டு பார்ப்பதற்கு கூட அது அதவு குறைவு என்று நினைத்து ஒழுக்கத்தை வெளிப்படுத்திய சமுதாயம். நபியோடு இருக்கக்கூடிய கடவை ஈமான் கொள்ள வேண்டும், நேசிக்க வேண்டும், அவருடைய அதனை பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் உமரங்கள போறாங்க இல்லையா? ஹஜ்ஜு மாதிரி கூட்டமா இருக்கு. எல்லாம் காப்பாற்றணும். உலகத்தில் காபாவை விட சிறந்த நன்மையாக இருக்கக்கூடிய ரவுலா உள்ள நுழைஞ்ச ஒன்னா அடி செல்போட யோசிக்கிறீங்க. அதவா ஒழுங்கு கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டீங்க, அப்ளிகேஷன் கொடுக்க போறீங்க, போறதுக்குள்ள செல்போன் எடுத்து ஷேர் பண்ணி மைக்லி மனுஷனுக்கே போவதுமே. சொர்க்கத்தில் வைத்துக் கொண்டு சொர்க்கத்தினுடைய நாயகனிடம் வைத்துக் கொண்டு இவ்வளவு அளவு குறைவாக. அதனால தான் வரலாற்றிலே ஒரு மகாபெரிய மனிதர் வாழ்ந்தால் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. மذஹபுடைய இமாம்களை ரசூலுக்கு எடுத்து வைக்கிறார். இமாம்களை எடுத்து சொல்வார், அல்லாஹ் ஹிதாயத் தருவார். நான் சொன்னா திட்டுவாங்க. புரிதல் வேண்டும், புரிதல் வேண்டும். இமாம்கள் யார்? இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேர் என்ன தெரியுமா? ஆலிமுல் மதீனா, மதீனாவின் ஆலிம் என்று பெயர். பிறந்ததும் வாழ்ந்ததும் இறந்ததும் மதீனாவில். அன்றைக்கு இருந்த பெரிய ஆலிம். இஸ்லாமிய நகரங்கள் எங்கு எந்த சட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தேடி மதீனாவுக்கு வருவார்கள். அன்றைய அரசர்கள் இவ்வளவு பெரிய ஆலிமா இருக்கிறீங்களே, இவ்வளவு பெரிய சட்ட வல்லுநராக இருக்கிறீர்களே, நீங்க இங்க இருக்க கூடாது, நீங்க மிஸ்ருக்கு வாங்க, நீங்க சிரியாவுக்கு வாங்க, நீங்க டமாஸ்கஸ்க்கு வாங்க என்று அழைத்தவர்களெல்லாம் நான் வரமாட்டேன், என் வாழ்க்கை மதீனாவில் தான், என்னுடைய பேச்சு மூச்சு ரசூல் தான், என்னுடைய வசிப்பிடம் அருமை நாயகத்துடைய ரவுலா ஷரீஃப் அருகிலே இருப்பதுதான், நாயகத்தின் சுண்ணத்தை பரப்புவது பேசுவது, இதுதான் என் வாழ்க்கை. அரசர்கள் இமாம் மாலிக்கை அழைத்து கதைகளை கொடுத்தார்கள். ராஜாக்களுடைய பதவி என்ன செஞ்சிருங்க? நான் சொன்னதை கேட்காண்டோம்.
கொண்டு காலமெல்லாம் ரவுலா ஷெரீஃபிலே இருந்தார். ஒரு மனிதர் அப்படி வாழ முடியுமா? அன்றைக்கு 7 தெருக்களை கொண்ட குக்கிராமா தன்னுடைய ஜீவித காலம் முழுக்க சிறுநீர் கழிக்கவோ மலம் கழிக்கவோ எச்சிலை துப்புவதற்கோ சூழ்நிலை ஏற்பட்டால் புறநகர் பகுதிக்கு வந்துதான் இந்த தேவைகளை செய்வார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர் சராசரி மனிதனாயுது மதீனா செருப்பு போடாமல் நடந்திருக்கிறார்கள். கேட்டார்கள், பெரிய இமாம், செருப்பு போடுறது அதிர்ச்சிருக்கு, செருப்பு போடாதவங்களை சாட்சி ஏற்றுக்க கூடாது. ஏன்னா மத்தபத்தி ஏற்படும், நோய் கிருமி தாக்கம் ஏற்படும். ஆனால் அவ்வளவு தெரிந்த மேதை இமாம் மாலிக் செருப்பு போட மாட்டார்கள். என்னதான் செருப்பு போட மாட்டேங்கிறீங்களா? ஒரு இமாமா சொன்னார்கள், இந்த மதீனத்து தெருக்களில் எங்கெல்லாம் அந்த புனித பாதம் பட்டது எனக்கு தெரியாது. நாயகத்தின் பாதம் பட்ட இடத்தில் செருப்பு பட்டு விடக்கூடாது, அதனால் நான் காலடி அணிவதில்லை என்று காலமெல்லாம் வாழ்ந்தார்களே, அது மஹப்பத், அதுதான் மஹப்பத். அந்த மஹப்பத்தில் ஒரு சமயம் அவர்கள் ஹதீஸ் நடத்தி கொண்டே இருப்பார்கள். எங்க வச்சுங்க, ரவுலா ஷெரீஃபுக்கு அருகில் மாத்தா என்ற ஹதீஸ் கிரந்தத்தை நடத்துகிற பொழுது நெருங்கிறார்கள், துடிக்கிறார்கள், மாணவர்கள் பார்க்கிறார்கள். கடைசியாக பாடம் முடிகிறது, ஹதீஸுடைய பாடம் முடிகிறது. ஒரு ஹதீஸை சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு தடவையும் குளித்து வெள்ளொருப்பு உடுத்தி நறுமணம் பூசி தலைப்பாகை அணிந்து ராஜ கம்பீரத்தோடு சொல்வார்கள். உலகத்தில் சராசரி மனிதர்களுடைய வார்த்தை அல்ல, எதிர்வான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நான் சொல்ல போகிறேன். அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு நிகரானது. அந்த ஹதீஸ் குர்ஆனுடைய மறு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய கலாமை விவரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை சொல்லுகிற வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆசிரியர், ஒரு வாத்தியர் டெய்லி குடிச்சாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிச்சாலும் சொன்னா எப்பொழுதெல்லாம் ஹதீஸ் பாடம் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் குடித்து வெள்ளம் குடித்து நறுமணம் பூசி தலைப்பாக அணிந்து தாடியை சீவிக்கொண்டு கம்பீரமாக வந்து வருவார்கள். பாடம் முடிக்கிற பொழுது வேக வேகமாக போய் ஜுப்பாவை கழுத்துகிறார்கள். உள்ளிருந்து செத்தேறு விடுகிறது. என்ன உத்தாரர்களே, ஏன் கழிப்பது உங்களுக்கு தெரியாதா? கழித்தது 10 முறை என்னை கொட்டியது, உடம்பெல்லாம் விஷம் ஏறிவிட்டது. ஆனால் நான் நடத்தி கொண்டிருப்பது நாயகத்தினுடைய ஹதீஸ் அல்லவா? ஒரு ஹதீஸுடைய விஷயத்தில் கூட இந்த கவனக்குறைவு, மரியாதை குறைவு வந்துவிடக் கூடாது என்று நினைத்தவர்கள் அந்த மகாபெரிய இமாம்கள், இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு தடவை அபூ ஜஅஃபர் மன்சூர் என்பவர் வந்தார். மற்றவர்கள் ரவுலாவுக்கு முன்னால் சத்தம் போட்டு பேசிட்டு வாத விவாதம் செய்தார். மாலிக் அழைத்தார்கள். அவங்க தான் இமாம்கள். அழைத்து சொன்னார்கள், நாயகத்தின் தர்பாரில் எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒருவர்களுக்கு ஒழுங்கும் கற்பித்திருக்கிறார். நபியினுடைய சத்தத்தை விட உயர்த்தாதீர்கள், நபியினுடைய சத்தத்தை விட உயர்த்தாதீர்கள். காரணம் என்ன தெரியுமா? வாழும் பொழுது எப்படி நபியோ வஃபாத்துக்கு பிறகும் அவருக்கு தான் நபி. முன்னால் பார்த்தால் என்ன மரியாதையோ கபருக்கும் அதே மரியாதை. அதனால் நீங்கள் சத்தத்தை யார்கிட்ட சொல்றாங்க? அர்த்தத்தை சொல்றாங்க. அந்த இமாம்கள் பெரிய போராட்டத்தை தன் மீது அதிகாரம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு சத்தியத்தை சொல்வதில் தான் கடும் தொந்தரவுகளை சந்தித்தார்கள். அடுத்து சொன்னாங்க, ஒரு சமுதாயத்தை எல்லாம் வழித்து இருக்கிறார். எந்த சமுதாயம் தெரியுமா? இந்த சமுதாயம் தெரியுமா? இன்னல்லதீன யுனாதுனக மின் வராஇல் ஹுஜராத் அக்ஸருஹும் லா யாகிலூன். வீட்டு வெளியில் நடக்கிறது, முஹம்மத் 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 என்று அழைப்பார்கள். இது அல்லாஹ்வுக்கு பொறுக்கல. என்ன சாதாரண ஆளையாரி கூப்பிடுறாங்க, பாய் பாய் பாய். உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான். வீட்டுக்கு பின்னால் என்ற பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். அவர்கள் மடையர்கள். அரசனாக இருந்தாலும், பெரிய ராஜாவாக இருந்தாலும், மந்திரியாக இருந்தாலும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெயர் சொல்லி அழைத்தால் அவன் மடையன் என்று அல்லாஹ் குர்ஆனில் கண்டிக்கிறான். மன்னர்கள் சொல்றார், எல்லாம் கண்டிச்சிருக்கிறான். நாளைக்கு இருந்து விவாதம் செய்யாதீர்கள், விவாதம் செய்யாதீர்கள். இப்படிப்பட்ட அன்பும் நேசமும் ஈமானும் அடுத்து அல்லாஹ் கடைசியாக சொல்றான். நபியின் வருகையும் நபியினுடைய செய்தியும் என்ன தெரியுமா? அந்த நபியை வாழ்க்கையில் நடைமுறையில் பின்பற்ற ஒரு தத்துவத்தை அல்லாஹ்வை ஏற்படுத்திட்டான். குர்ஆன்ல சொல்றான், குல்லின் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி யஹ்புபுக்கும் அல்லாஹ். அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும். புரியுதா? இதுல சொல்லக்கூடிய ஒரு பைத்தியக்காரத்தனமான விவாதம் என்ன தெரியுமா? இடைத்தரகர்கள் கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த தரகர் இதெல்லாம் காத்திருந்து தான் வரும். இடைத்தரகர்கள் கூடாது. அல்லாஹ் என்ன சொல்ற? இந்த குர்ஆனுடைய நேரடி ஆயத்தை நான்
நான் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். இந்த ரெண்டும் நடக்க வேண்டும் என்றால் இடையில் யார் வேண்டும்? எங்க இங்க சிறுக்கு வந்துச்சு? லெஞ்சர்களை யோசிச்சு எங்க சிறுக்கு வச்சு சொல்றது யாரு? அல்லாஹ் சொல்றான். எங்கிட்ட நீ துஆ செய்யணுமா? ஸலவாத்து சொல்லி வா. ஸலவாத்து சொல்லாத எந்த ஆளையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். ஸலவாத்து சொல்லாத துஆ எதுவும் கபூல் செய்ய மாட்டான். அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறான், என் ஹபீபை நான் நேசிக்கிற அளவுக்கு நீங்கள் நேசிக்க வேண்டும். எந்த அளவு நேசிப்பா? எந்த அளவு நேசிக்கிறான்? தன் ரசூலுக்காக எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் மாற்றிக் கொண்டிருக்கிறான். நீங்க விருப்பமாய் நான் செஞ்சு தரேன் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் வலையிலாத்துல அல்ல வல தௌப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, நீங்க விருப்பமாய் நான் செஞ்சு தரேன்னு சொல்றான். யாரு? அல்லாஹ். உனக்கு எனக்கு சொல்வானா? உனக்கு எனக்கு சொல்வானா? நீ விருப்பமாய் சீர்குலைக்குமா நான் சக்சஸ் பண்ணி காமிக்கிறேன் சொல்வானா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஈமானுடைய பலம் பலகீனம் இதை புரிதல் வேண்டும். அடிப்படை முஹம்மது ரசூலுல்லாஹ்வை விளக்காமல் எங்கும் போக முடியாது. அல்லாஹ் எப்படி சுத்தி வராம பாருங்க. குல்கின் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையானால் என் ரசூலை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு கிடைக்கிறதா எங்க போய் நிக்கணும்? ரசூலுடன் நிக்கணும். அவர் சொன்ன சுன்னத்துகளை நடைமுறைப்படுத்தினால் அல்லாஹ் சொல்றான், அப்போ யுஹிப்புக்குமுல்லாஹ், நான் உங்களை நேசிப்பேன். அல்லாஹ்வுடைய நேசம் யாரால் கிடைக்கும்? ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கும். நீங்க சுன்னத்தை பின்பற்றினா போனஸ் கிடைக்கும். அல்லாஹ் சொன்னா வயோவுக்கு இந்த வழியில வந்துட்டேன்னு சொன்னா உன் பாவங்களை நான் மன்னிப்பேன். அதனால்தான் சஹாபாக்கள் பசிக்கிறது இருந்தாலும் வயிற்று வலிக்கிறது என்றாலும் ஒட்டகை காணாமல் போனாலும் அவர்கள் எல்லாம் நாம் எந்த கோலத்தில் வைத்து பார்ப்பது? அல்லாஹ் நம் ஈமானை பாதுகாப்பானாக. அல்லாஹ்விடம் போய் ஒட்டகை காணாமல் போய்விட்டது என்று அழவில்லை. ரசூலிடம் போய் சொன்னார்கள், நாயகமே வயிறு வலிக்கிறது நாயகமே. இப்ப ரசூல் சொல்லி இருக்கோங்க என்று நாயகமே சொல்றார். அல்லாஹ்வுக்கு நீ ஷிர்க் வைக்கிறாய். நீங்க எல்லா லட்சக்கணக்கான ஹதீஸ்களை நீங்கள் படியுங்கள், படித்து பாருங்கள், தெரிவித்து பாருங்கள். பசிக்கிறது என்று சொன்னால் நாயகமே பசிக்கிறது. ரசூல் வழியாகத்தான் நீ அல்லாஹ்விடம் போக வேண்டும். அதுதான் ஈமான். அதற்கு மாற்றமானது ஷிர்க். ரசூல் வேணாம், எது வேணாம், யாருமே வேணாம், அல்லாஹ் நீயே ஒரு அல்லாஹ். பகிரங்கமான ஷிர்க். அல்லாஹ் மட்டும் வைத்திருக்கிறான். என்னை அடைவதும் என்னை வணங்குவதும் என் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக நீ வர வேண்டும். தொழுகை யாருங்க? முழுக்க முழுக்க யார்? நல்லா தொழுகையுடைய எண்டில் உட்கார்ந்துட்டு இவர் சொல்றார், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். அல்லாஹ்வுடைய தொழுகையில் ஹபீபுக்கு ஸலவாத் சொல்ல வேண்டும். சொன்னவன் அல்லாஹ் அல்லவா? அல்லாஹ்வை அல்லாஹ்வாக விளங்கி ரசூலை ரசூலாக விளங்குகிற பொழுது ரசூலுடைய கடமை ஈமானில் அழுத்தம் இருக்க வேண்டும். சஹாபாக்களை போல முஹப்பத் இருக்க வேண்டும். அந்த முஹப்பத்தினுடைய உச்சபட்சம் என்ன தெரியுமா? முஹப்பத்தினுடைய உச்சபட்சம் நபியினுடைய நெகக்கண்களை கூட வெட்டி போட்டதை கூட எடுத்து சேமித்து வைத்திருந்தார்கள். உமிழ்நீரை கூட முகத்தில் தடவிக் கொண்டார்கள். வியர்வையை வடித்து வாட்டலில் அடைத்து வைத்தார்கள். தலைநோகங்கள் எங்கும் உலகத்திலே கீழே கிடந்ததாக வரலாறு கிடையாது. அவர் எடுத்த ரத்தம் சட்டத்தின் பார்வையில் அந்த ரத்தம் குத்தி இருக்கிறது மருத்துவம் ரத்தம் குத்தி எடுத்து அப்புறப்படுத்தி வாமியா புதைத்து விடு வாங்கி கொண்டு மண் கலக்கத்தை கொண்டு வருகிற வாமியா புதைக்கிறோம் என்றமா ஊற்றமா நிறைய ரத்தம். சட்டத்தில் அனுமதி இல்லை, ஆனால் ஈமானில் அனுமதி உண்டு. குடித்து விட்டார்கள். பெருமானார் கேட்கிறாங்க, புதைச்சிட்டீங்களா? வாமியா பொய் சொல்லவில்லை, புதைத்து விட்ட நாயகமே. ரெண்டுமே உண்மை. ரசூலுல்லாஹ் மண்ணில் புதைச்சாங்கன்னு கேட்டாங்க. இவர் என்ன சொன்னார்? என் வயிற்றில் புதைத்து விட்டேன். ரசூலுல்லாஹ்க்கு புரிஞ்சு போச்சு. குடித்து விட்டார். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க ரத்தம் குடிப்பது ஹராம் சொல்லுமா இல்லையா? தீர்த்து கொண்டு சொல்றார், என் ரத்தம் யாருடைய ரத்தத்தோடு கலந்து விட்டதோ அவரை நரகில் இருந்து தீர்ந்தார். எந்த ரசூலை நாம் நேசிக்கிறோம்? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த உம்மத்தினுடைய இளைஞர்கள் பரப்பு மீது யூதர்களை விட பயங்கரமாக, கிராவுல் அபூஜஹலை விட பயங்கரமாக ரசூலுடைய விஷயத்தில் நம்மை கேவலமா பேசிருக்கோம். நாம் எல்லாம் உங்களுக்கு நஜீஸ்ங்க. அபூபக்கர் நாயகம் சொல்லுவோம், ஆரம்பம் இந்திரியம், ஆரம்பம் கடைசி பிணம் என்ற திருவாய். ரசூல் அப்படியா? சூழப்படியா? இந்த ரசூலுடைய மீது உமையோட காது கேட்கிறார்கள், நாயகமே ஒரு நாளைக்கு 4 பங்கை பிரித்து உங்கள் மீது சலாமத்து சொல்லுகிறேன். நாயகமே ஒரு நாளை 3ஆக பிரித்து உங்கள் மீது நான் சலாமத்து சொல்லுகிறேன். நாயகமே ஒரு நாளை 4ஆக
சொல்லுவது பத்தாது. நான் எல்லாமே 24 மணி நேரமும் உங்கள் மீது செலவாக்கி வருகிறேன். முடிந்தால் அதிகமாக, முடிந்தால் அதிகம். 24 மணி நேரத்துக்கு மேல எங்க செலவாக்க முடியும்? ஈமான் பலமடைவதும் நபியுடைய நேசம் வருவதற்கான முழு காரணம் ஜும்மாவுடைய நாள் வந்து ஏன் சிறப்பாக்கு பயானா குத்துபாவா 2 ரக்காத்தா எல்லாம் சொல்றாங்க. எனக்காக சிறப்புப்படுத்தி தந்தார், என் மீது செலவாக்க சொல்லுங்கள். அதற்கு பிறகு 80 தடவை செலவாக்க சொன்னார். 80 ஆண்டுகளாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த நபியை முதல் கடவை அழுத்தமாக ஈமான் கொள்ள வேண்டும், அபூபக்கர் நாயகத்தை போல. இரண்டாவது முஹப்பத் வைக்க வேண்டும், அளவில்லாத உச்சவரம்பு இல்லாத விவாதம் இல்லாத மார்க்கத்தை சஹாபாக்களிடம் இருந்ததை போல. மூன்றாவது நாயகத்தை கண்ணியப்படுத்த வேண்டும், அன்றும் இன்றும் ஒரே சட்டம். நான்காவது அரபி நாயகத்தை பின்பற்ற வேண்டும். என் சொல்லில், என் செயலில், என் வார்த்தைகளில், என் குடித்தலில், என்னுடைய குடித்தலில், என்னுடைய உடை உடுத்தலில், என் வியாபாரத்தில், என்னுடைய குடும்பவியலில், என் குழந்தைகளிடம் அத்தனையிலும் முயற்சி செய்தால் ரசூலின் வாழ்க்கைக்குள் சங்கமித்து விட்டால் இந்த வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை என்று பொருள்படும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதை கேட்டோமோ அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. நபி நேசர்களாக இருந்து நபியுடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்கான அந்த அந்த கண்கொள்ளா காட்சி கனவில் காண வேண்டும், நினைவில் மதீனா செல்ல வேண்டும், மன்னரை உங்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், உங்களுடைய ஷஃபாஅத்தை பெற வேண்டும். இந்த வாக்கியத்தை இந்த ஏழை மக்களுக்கு அல்லாஹ் நீ வழங்குவாயாக. அதிகம் பொதுவா வந்து நான் சொல்றது விவாதங்களை தவிர்த்துக் கொள்ளும். ஏன்னா உங்களுக்கு சொல்ற அளவுக்கு இங்க எவனுக்கு புத்தி இல்லை. உங்களை வச்சு இது இருக்கு இதுக்கு புரிஞ்சு சொல்ற அளவுக்கு இங்க எவனுக்கு புத்தி கிடையாது. அப்படி படிப்பதாக இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் அமௌண்ட் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் திராவிட படிச்சுட்டு இருக்கிறேன், நுகர்வு படித்துக் கொண்டிருக்கிறேன். நேரடியாக ரசூலிடம் படியுங்கள். ரசூல் தன்னை பற்றி என்னை தாண்டி அல்லாஹ்விடம் செல்ல முடியாது. தெளிவான வார்த்தை. ரசூலை நாம் நேசிப்பதும் ஸலவாத்து சொல்வது மட்டும்தான் நமக்கு விமோசனம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் மூமின்களே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி மாலை காலவாய்ப்பு